போட்டு பழகிட்டேன். ஆமாமா நிறுத்தினா தாள மேளத்தை அப்படியே நிறுத்துங்கண்ணா. சத்தம் போடக்கூடாது. பின்னாடி நச்சுறீங்களே, பின்னாடி இருக்கிறீங்களே யாரு மூச்சு விட்டுறாதீங்க. செத்தினா 3 சம்பளம் மீதி செத்து தரலாம். பொண்டாட்டி பிள்ளைல என்ன வருது? கொள்ளுக்காரனு குஞ்சல்ல தமிழரு இன்னும் காலையில் காடு சென்று இந்த மாலையில் விடுத்திருப்போம். இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கும், மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே. வந்தீங்களே வராதீங்களே இல்லப்பா, கூத்து பாக்க வந்தீங்களே வராதீங்களே. இன்னும் 2 மணிக்கு விட்டீங்களே விடாதீங்களே. என்ன குசுவா தூக்கத்துல கொட்டாவி? ஆமா. இன்னும் போட்டீங்களே போடாதீங்களே. இல்ல தூக்கத்துல வெத்தலை பாக்கு. ஆமா. இன்னும் கூத்து பார்க்க வந்தீங்களே, இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாம் குப்புறப்படுத்து தூங்குறீங்களே. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாம் குப்புற எடுத்து தூங்குவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த கூத்து பார்க்க வந்துட்டு என்ன கழுவுனீங்களே கழுவாதீங்களே. என்ன கொடாயவா? ஏன்னா 1 வாரத்துக்கு கழுவாம இருப்பாங்க. அல்ல நாத்தனாரி பேராது. அட பைத்தியக்காரங்களா, தூக்கத்துல மூஞ்சி கழுவுனீங்களே கழுவாதீங்களே. ஆமா. இந்த ஆண்களா பிறந்த அப்பமார்களே, இன்னும் பெண்களா பிறந்த அருமறை தாய்மார்களே, இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ஒரு நாடக ரசிகர்களுக்கும் இன்னும் பன்னிமைக்கும் மாணவ பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவற்ற பேருக்கும் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் துணை ஸ்ரீ சத்திய நாடக சபா தருமபுரி மாவட்ட பெண்ணாகர வட்டம் இன்னும் ஏர்கோல் டீ சேர்ந்த இன்னும் மாதவாதியார் சார்பாகவும் இன்னும் எரப்டி சேர்ந்த சினிமா திரைப்பட புகழ் பெற்ற சின்னசாமி வாத்தியார் சார்பாகவும் கோமாள சபைக்கு முத்தான முதற்கண் வணக்கம். அடி கை தட்டு. கை தட்ட மாட்டியா? ஏன்னா இப்படி வேறுகிற பழக்கமா? கை தட்டு என்ன பண்றது? இந்த பொம்பளைங்களே எப்படி வேணா கை தட்டலாம். இந்த ஆம்பளைங்க மட்டும் கையை கொஞ்சம் மேல தூக்கி தட்டலாம். ஏன்னா கீழே தட்டினா சின்ன பசங்களை கொஞ்சம் நசிக்குவாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை அண்ணா. கைப்புல் அது மட்டும் இல்ல, இந்த கோமாளியாக முனிராஜ் அவர்களும் ஈபி அண்ணா அவர்களும் கடத்தி கோட்டையில இருந்து வருகை தந்திருக்கும் இன்னும் மாயக்கண்ணன் அண்ணா அவர்களும் இன்னும் பந்தல் ராஜா சித்தப்பா அவர்களும் இன்னும் அரவிந்த் மச்சா அவர்களும் இன்னும் அஜித் அவர்களும் இன்னும் சஞ்சீவ் அண்ணா அவர்களும் அவர்கள் நமக்காக அன்பளிப்பு. ஆமா, நமக்காக அன்பளிப்பு கொடுத்த அடுத்த நல்ல உள்ளங்களுமே என் குடும்பம் சிறப்போட இருக்க வேண்டும் என்று இந்த பழனிமலை முருகனை வேண்டுகிறேன். இந்த ஊருக்கு வெகுனராய் போச்சு. என்னால ஒருத்தனே பேசிட்டு இருக்க முடியல. நான் ஒருத்தனே பேசிட்டு இருந்தா அல்ல வந்து என்ன பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதனால என்கிட்ட பேசுறதுக்கு சீக்கிரம் ஒரு ஆளை வர சொல்லி பார்க்கலாம். பைத்தியமா எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? பைத்தியக்காரன் கூப்பிடுறீங்க. பைத்தியக்காரன் வந்திருக்குடா. அட பைத்தியக்காரன் வந்திருக்கு. என்ன வர்றா? ஏங்க மத்தாலன்னா நான் சேஃப்டி பண்ணலாம்னு இருக்கறோம். என்ன சொல்றது சொல்றோம்? என்னோட சேஃப்டி செத்து போயிராதடா இருடா. என்னோட சேஃப்டி என்ன சேஃப்டி பண்றேன்னு கேப்ப. இல்ல என்ன ஆரம்பங்கடா.
டூ வீலர்ல போனா ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க, தலைக்கு பாதுகாப்பு. கார்ல போனா சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க, உடம்புக்கு பாதுகாப்பு. கிரிக்கெட் விளையாண்டா கொட்டை கப்பு வச்சுக்கிறாங்க, அதுக்கு பாதுகாப்பு. ஆனா கோமாளி கொட்டைக்கு விட்டீர் மட்டும் இதுதான் ஹெல்மெட். இது போடுறோம்னா கொட்டை பிச்சுட்டு விழுந்து போயிடும். உயிருக்கு பாதுகாப்பு இதுதான். அதனால அது போட்டுக்கலான்ட்டுக்கிறோம். ஏன்னா பொண்டாட்டிக்கு நான் உரம் உனக்கு பைத்தியமா பிடிச்சிடாடுது. என்னோட பீத்து சாக்கல் அடிக்க வீட்டுக்காரி சண்டைக்கு வந்துருவோம். சண்டைக்கு வர காலையில போனா கேக்குறாட கம்முன்னு கேப்பரா தெரியாதடா. தெரியாதா பாக்கட்டுங்கிறியா? நான் வந்து கோமாளினா. ஆமா, என்னுடைய பேரு கோமாளி. ஒரு நேரம் என்ன கேட்டேன், இதுக்கு மேல நான் உங்களை கேக்குறேன். நீங்க யாரு, என்ன ஊருக்காரு, என்ன சமாச்சாரம்? முன்னாடி பாத்துக்கல. ஸ்ரீ சக்தி நாடக சபா, தருமபுரி மாவட்டம், பெண்ணாகர வட்டம். இந்த ஏர்கோல் டீச்சர் இந்த மாதுவாதியார் அவர்களும், இந்த உரிமையாளர் இந்த இறப்பு டீச்சர் திரைப்பட புகழ் பெற்ற சின்னசாமி வாதியார் அவர்களும் இருவர்களும் இணைத்து நடத்தக்கூடிய ஸ்ரீ சக்தி நாடக சபா கலைக்குழுவினர்கள். அண்ணா, அப்படியா இருந்தாலும் இன்னைக்கு இப்பேற்பட்ட ராஜ்சபை கூட்டிக்கிறீங்களே, இன்னைக்கு என்ன காரணம், ஏது விஷயம்? பேப்பர் கொடுத்துருக்காங்க படுற. இது எங்கேயும் கட்டுரை எழுதிக்கிறாங்களா? அப்பன் கவுண்டர் அவருடைய மனைவியை விளங்கக்கூடிய இல்ல மாதமாள் அவர்கள் நினைவின் காரணமாக 3ஆம் மாதத்தை முன்னிட்டு இன்று தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். யாரு தெரியுமா? இன்னும் முனிராஜ் ஐயா அவர்களும், ஐடி ஐயா ஆசிரியர் அவர்களும், ராஜா இபி ஐயா அவர்களும், ரதிகா அவர்களும், வசந்தி அவர்களும், பிரியங்கா அவர்களும், கௌசல்யா அவர்களும், சௌந்தர்யா அவர்களும், கனிஷ்கா அவர்களும், மலர்கொடி அவர்களும், அருண்குமார் அவர்களும், செந்தில்குமார் அவர்களும், சின்ன பொன்னம்மா அவர்களும், சதீஷ்குமார் அவர்களும், பிரதீப் குமார் அவர்களும், அரிசித் அவர்களும், அதிக்ஷா அவர்களும், மித்துன் அவர்களும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். இது படிக்கிறதுக்கே 1 மாசம் ஆகுது. ஆமா, படிச்சுக்கலாம். இவர்கள் வந்து இன்னும் மாதமாள் அம்மாளுக்காக அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று பத்தியிலே சிறந்த நாடகம் பத்தன் மார்கண்டன். சரி, யாரு யாருங்க அவரா? தேவேந்திர மன்னன் தர்பராஜன்றார். தேவேந்திர மன்னன். ஆமா, இப்ப எங்க அப்படி உள்ள பண்ணா அவர் வெளிவர. நீ என்ன காலத்துல உள்ள போற? சாரே கழிச்சு மாதிரி கொட்டு. அவன் சொன்னா அவனை கேட்க என்ன அடிக்கிறா? ஏய், தேவேந்திர மன்னன் வந்தா கதை படிப்படியே போவோம். ஆகட்டும். பத்தன் மார்கண்ட நாடகத்தில் முதல் சபை தருபாராக இந்த தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி ஆளக்கூடிய தேவேந்திர மன்னன் சபை தருபார் அவரம் மற்றும் சிம்மினார்.
சாமி மத்தலகாரனா தம்பி தோலைக்கு கிழிச்சு விடாதப்பா. ஏய் ஓய் எலங்கண்ணி என்னைக்குமே பயம் அறியாதா? ஆமா இளங்கண்ணி என்னைக்குமே சிலையன். பயம்னா என்னன்னு தெரியாது. ஆமா ஆமா அப்பேற்பட்ட வீரப்புள்ளி. வீரப்புள்ளியா? என்ன வீரப்புலி. நீங்க தானே மூணு சொன்னீங்களா? மகாராஜா கொட்டமுத்து. சாதி வச்சு வந்துட்டியோ? அடி வாங்குறது நான்றா உனக்கு நல்லா தான் இருக்கும். மன்னன் கையில சக்தி வேணும், பயம் இல்லையா? ஏங்க ஏங்க மாமலைக்கு ஒரு சாட்டில் அடிச்சா சாக மாட்டோம். நாகப்பாம்பு மொன்ன பாம்பு கழுத உரையும் கட்டு உரையும் அடி அடி. இது எல்லாமே மொன்ன பாம்பு தான். எல்லா பாம்பும் திரும்ப அதுலயே தான். அதிகமா கத்துனீங்களா? மூச்சு விட்டு கத்தாதீங்க. ஏன்னு கேப்ப அதிகமா கத்துனா ஏங்க மொன்ன சாட்டியில் அடிக்காதீங்க. இந்த அடி வாங்குற வேலையே ஆகாது. ஆமா இது அதே ஊர் தான், சொன்ன ஊர் தான். நம்மள போன் பண்ணி கூப்பிட்டாங்கல்ல, அதே ஊர் தான் இது. அதுதான் என்ன ஊரு? இப்ப ஆடுற ஊரே தான். எந்த இடத்துல? அவங்க போன் பண்ணி வர சொன்னாங்க, அதே இடத்துல தான். ஏ ஊர் பேருடா, ஆடுற ஊர் தான். எங்க போன் பண்ணி நம்மள சாயங்காலம் நேரமா வர சொன்னாங்களே, அதே ஊர் தான். இருப்பிடம் எங்கே? அமைச்சரே, ஊரு பேர் தெரியாம யாரு கூட எனக்கு பேச மாட்டேன். அமைச்சரே அப்படி கூட சொல்லு, அங்க மட்டும் சொல்லாது. மந்திரி யாரு? ஓய் நாடு நாடு மகாநாடு நீங்கள நிலவர பொறுத்து யாரது பொண்ணாடு பெயர் என்ன? அந்த வீட்ல ஊரு பேர் தானே, ஊரு பேர் தானே இது. ஆமா. ஏய் தெரிகிற செவப்புல கோட்டையா? ஆமா. யாரல அஞ்சு போய் தப்பறாங்க. ஏய் சோப்பு கோட்டை, சோப்பு கோட்டை. அது உங்க வீட்டுல இங்க இருக்கிற இடம் இது. ஒவ்வொரு படத்து சொல். எப்படி? ஒவ்வொன்னா வாசித்து பார். ஏய் அமைச்சரே படிச்சிட்டோம். என்னத்த இதுல கருத்தம். ஏ மக்களுக்கு கேட்கும்படி சொல். சோழாச்சி நடிப்பிடுவே. சோழச்சி கேட்டாரு, அதோட கொஞ்சம் செவந்தி பூ, ரோஜா பூ சிரிச்சு மாறிக்காவும். யாண்டா யாடா ஆமா. இடம் தெரியல ஆளுக்கு. இது உள்ளூர்னு ஷாட் காட்டுற நாளைக்கு மேச்சேரி எடுத்து வச்சுக்கிறோம். படிச்சாமி படிச்சு சொல்லு. படிச்சா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன் சொல்றா. ஆமா. இன்னும் சின்ன பொம்மட்டி. சின்ன மல்லி. ஏய் இதுல என்ன எழுதிச்சு பாரு.
பிழை வந்தாலும் நீ திருத்திக்க. நீ பெரிய புலவர் சின்ன பட்டி வயிற்றுல நாடகத்தின் பெயர் என்ன? அடா அதான் கேக்குறியா? காலத்துக்கு முன்னாடி போடு. மாட்டு சரியில்லை, நீ இப்படி பொசிஷன் திருப்பு. சரி, காலத்துக்கு முன்னாடி போட்டு விட்டேன். இந்த காலம் இப்படி வரணும். இந்த காலம் இப்படி வருதுமா? ஆமா, ஆகட்டும். ஆன போற வீதி, ஆன போற வீதி 3 டைம் சொல்லு. சொல்லு சாமி. ஆன போற வீதி, ஆன போற வீதி, ஆன போற வீதி. உங்க அம்மாளுக்கு பாட்டு பாடு திருப்போம். தாய்க்குள்ள கடலலை போல அமைந்திருக்கிறார். ஆமா, வேண்டாடா, எனக்கு வேண்டாண்டா. நான் வேண்டான்னு தான் சொல்றான். விட்டா தானே நாடகத்தின் பெயர் என்ன சாமி? ஒரு பக்தியிலேயே சிறந்த நாடகம். ஆமா சாமி, ஒரு பக்திமயமான நாடகம். வயிற்றுள்ள நாடகம் வந்து பக்தன் மார்க்கண்டேயர் நாடகத்தில் தாங்கள் அமைதி. என்ன அப்படி சத்தம்? பக்தியிலே சிறந்த பக்தன் மார்க்கண்டேயர். ஓய், பக்தியிலே சிறந்த பக்தன் மார்க்கண்டேயர் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா, இந்த நாடகத்துல நான் யார்? பேர் என்ன? அப்படி இருந்தாலும் இந்த சேனல் யாருது? சேனலுக்காரத்து தான் சாமி. நமக்கு நாடகத்துக்காக வருகை தந்துள்ள நம்ம சிங்கக்குட்டி யாரு? நம்ம சேகரன் அவர்கள். ஆமா, அவர்களுடைய யூடியூப் சேனல் என்ன தெரியுமா? அக்னி புயல். அக்னி புயல் கறி குழம்பு, பருப்பு குழம்பா? அக்னி புயல் இட்லி கடலை குழம்பு போட முடியாது. இட்லி கடலை குழம்பு. இட்லி கடலை போட முடியாதா? இட்லி கடலை சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு. சரி, விடு, ரைட். இங்க வா. அது மட்டும் இல்ல, இன்னும் அக்னி புயல் யூடியூப் சேனல்ல வந்து நம்மளுடைய சக்தி நாடக சபா தெருக்கூத்து நாடகம் இப்ப வந்து நேரடி ஒளிபரப்பு இப்ப லைவ்ல ஓடிட்டு இருக்குது. நீங்க அனைவருமே அந்த அக்னி புயல் யூடியூப் சேனல்ல அனைவருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்னி புயல் யூடியூப் சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம். சபையில வந்தேனே. நீ யாருக்கு போயா? யாருக்கு போயா? நிறுத்துங்க. ஏங்க, இவர் இன்னைக்குதான் வந்துக்கிற அப்படி, அதனால இவரை விட்டுட்டு என்னால ஒரே ஏக்கமாக்குது. அதனால ஒரு பாட்டு பாடி போடலாம். மகாராஜா பார்த்து பாடணும். பாடிட்டா மலர் கொடுத்தேன்
கை குடும்ப பொருள் கொடுத்து பொருள் பிள்ளையா கொடுக்க முடியும் நான் போய் பொருள் கொடுத்துங்க விட்டா அதையும் விடுப்படா அவா அமாச்சிரே ராஜா ஏய் ஓய் யூகேட ஜெயதயா தமிழ மன்னன் பேர் உரைத்தனே சொல்லுங்க பூலாக்கம் நானும் சொல்லணுமா நீயும் போலாம் அம்மா எல்லாம் சேர்த்து சொல்ற நீ கொடுக்குற 350 ரூபாய் சம்பளத்துக்கு சரி சொல்றேன் சொல்லு பூலாக்கம் பூலோகம் பூலாக்கம் புவர்லோகம் தனலோகம் ஆ. பூலாக்கம் ஏய், பூலாக்கம் ஏய், ஏய், மூடு வை. பூலாக்கம் ஏய் பொறுமையா சொல்லு எல்லாம் மேல அடிக்கியா இங்க வா. பொறுமையா சொல்லுங்க ரயில் கவர் சொல்லு பார்க்கலாம் பூலாக்கம் அப்படி இல்ல நான் சொல்ற மாதிரி சொல்லணும் ஏய் பூலோகம் அப்போ பொழுது வெட்டிட்டோம் விடியட்டும். ஏய் ஓய் பூலாக்கம் பூலாக்கம் தனலோகம் தமிழோகம் ஆ, ஈடா பூலோகம் புவர்லோகம் தவளையோகம் பன்னியோகம் வயலாசி மூணு பண்ணிருக்கோம் ஈரேழு 14 போனங்களில் போற்றும்படியாகிய பூலாக்கம் பூலாக்கம் தனலோகம் தமிழோகம் ஈடால 14 போர்களை போட்டுபடியாக்கிய எமது பேர மன்னன் 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 தேவேந்திர மன்னன் எங்க கால தூக்குறக்கா நாயாட்டம் ஏய், ஏய். தேவேந்திர மன்னனுக்கு ஏய், வைக்கிறதில்ல அப்ப இதுக்குன்னு வச்சிருப்பாங்க ஏங்க ஏய், தேவேந்திர மன்னன் சரி. இருப்பினும் ஆஹா. உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தையர் அட்டிங்க அம்மா ஏய், அட்டிங்க அம்மா ஏய். அம்மாள் ஒப்பார் யாரு என் அம்மாயா? அம்மாள் ஒப்பார் யாரு அம்மால ஓ. யாரு ஏய், அம்மாள் ஒப்பார் யாருன்னு யாரு? யாருங்க யாரு? சொன்னா தானே ஏய், என்னை வாடா மகனே வரையாள சிலவரி தாயத்து. என்னை பெற்ற பேரு வைத்தால் என்னை பெற்ற புண்ணியவதி. உங்க அம்மா பொண்ணு முடிச்சு சொல்லு பார்க்கலாம் என் தாய் புண்ணியவதி. அதே தான் சொல்லு யாரே என்னை பத்து வததான் சுமந்து.
அத்தலகாரனா அத்தலகாரனா இல்ல இந்த மத்தாளத்தை போட்டு இந்த அடி அடிக்கிறியப்பா இந்த கையை எங்கதான் வச்சிருந்த சொன்னா அதிகமா போயிடும் உங்களுடைய பேர் தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னா இருப்பினும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? இப்பேற்பட்ட மன்னனை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? யாரு? அட்டிங்கம்மா. கை வைக்கிறா அம்மா யாருன்னு கேக்குறோம். 10 மாதம் 3 நாள் அஞ்சல் சுமந்த தாயோ அட தாயோ சபாஸ். தந்தை தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒரு 5 லட்சம் வேணும் அல்லவா? தோலைச்சு கட்டி விடுவேன். நீ கட்டுறதுக்கு நாளைக்கு போ. கூடு ஒளிவிட்டு தகுந்த பிரிச்சு பண்ணி விட்டு. 10 மாதம் 3 நாள் அஞ்சல் தான் சுமந்த தாயோ அது யாருக்கிட்டாலும் தந்தை யார்? யார் யாரு? அவர் எப்பேற்பட்ட மன்னன்? எப்பேற்பட்ட மன்னன்?
ஒரு மாசமா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி இல்ல. அதனால நீ வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிற அப்படி. அதே தான் யாராரு சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ யாராரு சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ அங்க ஆயா சிலுக்குடா இன்னொரு டைம் சாப்பிட்டு விடு. என்னை 10 மாதம் முன்னோ நாள் அங்கத்தில் தான் சுமந்த என் தாய் அது என்று உரைத்தேன். தாயோ அதை தந்தையார் என் தந்தையார் காசிப மகாமுனிவர். காசிப மகாமுனிவருக்கும் இந்த அதிக்கும் தேவேந்திர மன்னன் பிறந்திருந்தாலும் சரி இந்த தேவேந்திர மன்னன் ஆண்டவர் கூட நாடு நகரம் என்ன இந்த அதிக்கும் காசிப மகாமுனிவருக்கும் பிறந்துட்ட இந்த மன்னனோட ஆண்டு வர சாம்ராஜ்யம். நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டை? என்னுடைய நாடோ இந்திரலோகம் பொன்னுலோகம் இப்படி சொல்லக்கூடிய அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதி மன்னர். நீங்க வாழ்ந்து வந்தாலும் உங்களுக்கு திருமணமாய் விட்டதா? என்ன மன்னனாகப்பட்டவன் யாரை மனம் முடித்தான்? யாரு? இந்த தேவேந்திர மன்னன் 3 லோகத்துக்கு அதிபதி மன்னன் உரைத்தனே. இந்த 3 லோகத்துக்கு அதிபதி மன்னன் தேவேந்திர மன்னன். யார மனம் முடித்து? யாரு? என் தேவியார் யார்? யாரு? எப்பேற்பட்ட மங்கை? இந்த தேவியார மனம் முடித்து இந்த மன்னன் கூட இன்னும் யாரார்? யாராரு? ரம்பை ஊர்வசி ரதி ரதிநாதன் சொல்லக்கூடிய 7 நாட்டி மாதர்கள் இந்த மன்னனுக்கு. உனக்கு 7? ஆமாமா. ஏஜாமி வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் இந்த மன்னனுக்கு தேவ சபை கூட்டு வேலை. தேவர சபை கூட்டுவது வழக்கம். சபா சரி, அப்படியே இருந்தாலும் இந்த மன்னனாகப்பட்டவன் தேவேந்திர யார மனம் முடித்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். தேவியா யார்? யாரு? ஏய் இப்பேற்பட்ட மன்னனாகப்பட்டவன் இந்த மாலையிட்ட மனைவி யார்? யார்? யாரு? நான் யார மணந்தேன்? யாரு? ஆசைக்கும் ஆசைக்கும் அழகுக்கும் அழகுக்கும் சிறந்த என் தேவி யார்? யார்? யாரு?
அந்த தேவேந்திர மனந்தயன் தேவையார் யாரு ஆசைக்கு அழகுக்கு பேருபட்ட அழகி வேறுபட்ட மனைவி நம்ம பொண்டாட்டி நம்ம போட்டாக்கா ஏங்க இரு உங்க பொண்டாட்டி இந்திராணி வந்து அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா எனக்கு பொண்டாட்டியா இருந்தா இரு இந்த சொல்றது கேளு ஏங்க அவ எனக்கு பொண்டாட்டியா இருந்தா நம்ம யூடியூப் சேனல் சேகரனுக்கு பொண்டாட்டியா இருந்தா நம்ம கடத்தி கொட்ட அரவிந்துக்கு பொண்டாட்டியா இருந்தா ஏர்வல் இப்படி மணியனுக்கு பொண்டாட்டியா இருந்தா எத்தனை பேருக்கு பொண்டாட்டியா இருந்தா நம்ம ராகவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா வாயில விட்டுருவா நீ வாயில விட்டு என்னைய பேசி படமா படமாத்திட்டே ஒரு வருமா அந்த மாதிரி என்ன சொல்ற சரி அப்ப உண்டுதானே இருக்குது என்ன மன்னனாக மணந்த மனைவியோ இந்த நாடி இந்திராணி இந்த நாடே மாலை இட்டு நான் எத்தனை புத்திர பாக்கிட்ட பெற்றெடுத்து சுவாமி ஆசைக்கு அழகக்கும் நான் எத்தனை ஆண் குழந்தை சொல்லுங்க எத்தனை பெண் குழந்தை பெற்றெடுத்தேன் நண்பா வந்துட்டோம் ஆசைக்கும் அழகுக்கும் பெற்றெடுத்த இந்த மைந்தனோ என்னுடைய அழகான ஆண்பாவோட
சித்ராச்சாரு சரி 2 பெண் குழந்தையும் ஆ, தெய்வ யானை மந்திரமாலை அப்படியே இருந்தாலும் ஆஹா. 3 குழந்தைகளை பெற்றெடுத்து தலை சிறப்போடு வாழ்ந்திருந்தாலும் இன்று நீங்க வந்து நோக்கம் என்ன? ஆ, ஓய் இந்த மன்னனாக பட்டவன் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு அப்படி. நாள் வருடத்தில் ஒரு நாள் ஆ, தேவா சபை கூட்டு வேலை சரிங்க அப்படி இருந்தாலும் ஆ, தேவா சபை கூட்டினாலும் ஆ, ஏ தேவியால் அரமணில் இருக்கான் நான் உடனடியே கூட்டு வந்துடும். மன்னவன் அழைத்தான் அதிர்ச்சிக்குமோ இப்ப என்ன கூட்டுறங்க பொண்டாட்டி நம்ம வாசுபடி வெளியா நீ அழைத்து வா கேளுங்கள் சபையார்களே, துரியோதனன் பெருந்துருவாளை ஏய் காசி மடம் நல்ல தங்க வேலைக்கு நல்ல தங்க தேவேந்திர மன்னன் தன் மனையவளம் கூட இந்திராணி அழைக்கு இந்திராணி சபை தருவார். அவரா மட்டும் அது குழந்தைங்க தூங்கட்டும், குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் உனக்கு ரத்த ரத்தமா வருதா? வாடி விஸ்வர் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடியா போய். I love you. I hate you. மாமா பாய் நடிகை சேகரமாமா யூடியூப் சேனல்ல இருக்கு.
ஏய்